ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து எப்பவுமே நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த காலையில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் தேவனுடைய வசனம் உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்துகிறது. நீங்கள் எப்பொழுதுமே பலமுள்ள மனிதர்கள், சோர்ந்து போகாதிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் அருமையாய் தேவன் செய்த ஒரு அற்புதத்தை குறித்து அங்கே விவரித்து காட்டப்படுகிறது. அதிலே மிக முக்கியமாய் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. மரியாள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி பார்த்து எப்பவுமே கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு மகள், தேவனோடு அதிகமாய் உறவாடுகிற ஒரு தேவ பிள்ளை. இந்த தேவ பிள்ளைக்கு தேவன் தாமே அதிகமான அற்புதங்களையும் நன்மைகளையும் எப்பவுமே அங்கே சந்தோஷமாக அவளோடு கூட அவருடைய சகோதரியோடு கூட தேவன் அங்கே பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சகோதரன் என்கிற லாசரு என்கிற மனிதன் இருந்தான். இந்த லாசரு ஒரு நாள் வியாதிப்பட்டு போனார் என்று நாங்கள் வார்த்தையிலே வாசிக்க கேட்டோம். இந்த குடும்பத்திலே 3 பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கடிகள் உண்டு. இந்த 2 சகோதரிகளும் தம்பியை நம்பி இருந்தவர்கள். தம்பி மேலே அதிகமான பாசம், கரிசனை, நேசம். இப்படி இருந்த குடும்பம் தெய்வத்தை நன்றாய் அறிந்து அவர் மேலே விசுவாசம் வைத்து அவருக்காய் வாழ்ந்த ஒரு குடும்பம். இந்த தம்பி அதிகமாய் அன்பு செலுத்தினான். வேதம் சொல்கிறது, தேவனும் இவர்களிடத்தில் அன்பாய் இருந்தார். அவருடைய கூடாரத்துக்கு கடந்து போனார், அங்கே போதித்தார், ஆகாரங்களை உண்டு மகிழ்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படி போய் வருகிற நாட்களிலே ஒரு தடவை மார்த்தாள் என்கிற பெண் மரியாளை பார்த்து அங்கே மரியாளை குறித்து ஆண்டவரிடத்தில் ஒரு கதை சொன்னாள். ஆண்டவரே, நான் இன்றைக்கு அதிகமான வேலைகளை செய்து விட்டேன், நான் அதிகமாய் பாடுபடுகிறேன், உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த மார்த்தாளோ உங்களுடைய அருகாமையில் அமர்ந்து உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் அப்படி என்று சொல்லி இயேசுவிடத்திலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாள் தன்னுடைய சகோதரியை குறித்து. இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியாமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய், ஆனால் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி அவர்களோடு அங்கே சகசமாய் தேவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த பூமியிலே நடந்த ஒரு அற்புதம். இப்படி பாசமாயிருந்த குடும்பத்தில் ஒரு பயங்கரமான கொடிய புயல் வீசியது போல ஒரு துயரம் நிகழ்ந்தது. அவருடைய நம்பிக்கையாய், அவளுக்கு பலனாய், அவர்களுக்கு துணியாயிருந்த அவருடைய ஆண் சகோதரன் லாசரு வியாதிப்பட்டது மட்டுமின்றி அவன் மரித்து போய்விட்டான். இந்த செய்தியை இயேசுவிடத்தில் அவர்கள் கூறினார்கள், சொல்லி அனுப்பினார்கள். அவர் பின்னும் தாமதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாமதித்தார், அந்த நாளிலே வரவில்லை. அவர் அங்கே பார்த்தார்கள், எதிர்பார்த்தார்கள், இயேசு வருவார் வருவார் வருவார், தான் நேசித்தவன் ஆச்சே, நம்ம நேசித்த குடும்பம் ஆச்சே, நிச்சயமாய் அவர் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கு வரவில்லை. அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்து விட்டார்கள். அடக்கம் செய்து விட்ட பிற்பாடு அங்கே ஒரு செய்தி வருகிறது, ஆண்டவர் வந்து விட்டார், மரியாளை உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது மார்த்தாளும் மரியாளும் வேகமாய் ஓடினார்கள். அவர் அங்கே பார்த்து ஆண்டவரை பார்த்து அவர்கள் சொல்லி அழுத ஒரு விடயம், ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் இப்படி எங்களோட தம்பிக்கு நிகழ்ந்திருக்க மாட்டாது, எங்களோட தம்பி மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அந்த சகோதரிகள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். விசுவாசித்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அப்பொழுது மார்த்தாள் சொன்னால், ஆண்டவரே, அங்கே நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய சகோதரன் உயிர்த்தெழுவார் என்று நீங்கள் சொல்லுகிறது உண்மைதான், உங்களுடைய வருகையின் போது அது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிற பொழுது உனக்கு என்றைக்கே ஒரு அற்புதம் நடக்க முடியும் என்று தைரியப்படுத்தி அந்த குடும்பத்தில் இழந்த இழப்புக்கு மாறாக தேவன் ஒரு அற்புதம் செய்தார். கல்லறை இடத்திலே தேவன் கடந்து போய் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சடலம் உயிர் பெற்று எழுந்தது.
வெளியே வா லாசருவே என்று சொன்ன உடனே அவனுடைய மரண கட்டுக்கள் உடைக்கப்பட்டு அவனுடைய மரணம் நீங்கி அவன் உயிர் பெற்று அவன் எழுந்தான். அவனுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. கூட நின்றவர்கள் கட்டுக்களை அவிழ்த்தார்கள். அவனை மறுபடியும் அந்த சகோதரிகளிடத்தில் ஆண்டவர் திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குடும்பம் மகிழ்ந்தது, அந்த குடும்பம் சந்தோஷம் அடைந்தது, அந்த குடும்பத்துக்கு பெரிய பேரின்பம் உண்டானது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இனி முடிந்து போய்விட்டது, இனி அதில் ஒரு உயிர் மீழ்ச்சி வரப்போகிறது கிடையாது, இனி ஒரு உயிரடைதல் இல்லை, இனி எதுவுமே நடக்க போகிறது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகள், அந்த தோல்விகள், அந்த வியாதி, ஏன் ஒருவேளை மரணமாய் கூட இருக்கலாம், தேவன் அற்புதம் செய்ய நினைத்தால் ஒரு நொடி பொழுதிலே தேவன் அற்புதம் செய்வார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு போன பொழுது அவருடைய உதிரத்தின் ஊற்றை தேவன் நிறுத்தினார். அவளுக்கு சுகத்தை கொடுத்து அவளுடைய வியாதியிலிருந்து விடுதலை அளித்தார். அன்பு பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அந்த குடும்பத்தின் சந்தோஷம், அந்த குடும்பத்தின் நிம்மதி, அந்த குடும்பத்தின் நம்பிக்கை தொலைந்த போது தேவன் மறுபடி அந்த சகோதரிகளுடைய கண்ணீரை பார்த்து அந்த சகோதரனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் அவரிடத்திலே அந்த சகோதரிகளிடத்தில் சகோதரனை ஒப்படைத்த நல்ல தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராயிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அங்கே நம்ப முடியாத சூழ்நிலையிலே, அங்கே நம்ப முடியாத கிடைக்காத நேரத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாயிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடியலை உண்டாக்க அவர் வல்லமை உள்ள கர்த்தராயிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க முடியுமா? உங்களுக்கு அவர் நன்மை செய்யற, உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிற, அற்புதத்தை செய்கிற நல்ல ஆண்டவராய் உங்கள் மத்தியில் அவர் எப்பவுமே ஜீவிக்கிறார். அவர் அசைவாடுகிற தெய்வமாயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து சமாதானம் பெற முடியும். அவரை நோக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய முடியும். அவராலே உங்களுக்கு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. பிரியமானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, உறவுகளால் உடைக்கப்பட்டு, உறவுகள் சிதைக்கப்பட்டு, நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரே, குழப்பத்தோடு, சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து உறவுகள் மறுபடி சீர்பொருந்தும்படி, உறவுகளுக்கு இடையில் ஒரு அற்புதத்தை உண்டாக்கி நம்பிக்கையை பலப்படுத்துகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து கனம் பண்ணி காக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக.